அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தற்போது முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதில் குறிப்பாக பேரிடர் மேலாண் துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் ஆகியோர் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களுடன் இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த புயல் காரணமாக அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய மாவட்டங்கள் என ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் 31 மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த டெல்டா மாவட்டங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கு அரசு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விரிவாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மின்சார தடையின்றி கிடைப்பதற்கும் மற்றும் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதற்கும் மருத்துவ சேவைகள், அதாவது முகாம்களில் தங்க வைக்கப்படக்கூடியவர்களுக்கு மருத்துவ சேவைகள் ஆகியவை தடையின்றி கிடைப்பதற்கும் அனைத்து ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலும் முதலமைச்சர் தரப்பில் இருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த புயல் உருவாகக்கூடிய அந்த காரணமாக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் கடலோரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாகவும் முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டங்களில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களில் அவர்களை தங்க வைப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, முகாம்களில் தங்க வைக்கப்படுபவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான மருந்து உள்ளிட்ட வசதிகள் எந்த அளவுக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர்களுடனும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். முதற்கட்டமாக பேரிடர் மேலாண் துறை அமைச்சர் மற்றும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகியோருடன் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரிகளுடனும் தொலைபேசி வாயிலாக தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாக உருவாகும் பட்சத்தில் அதனுடைய நகர்வு எவ்வாறு இருக்கும், அதன் மூலமாக அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக முதலமைச்சர் விரிவாக கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்தபடியாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழகத்தில் அந்த குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக அறிவிப்புகளானது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.